காரோட மைலேஜ் வந்து ஒரு 20, 22 அந்த மாதிரி நல்லா கொடுத்துட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க கார்ல வந்து 15, 16, 17 கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ப்ரோ எனக்கு சடனா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கம்மியாகுது அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு டவுட் இருக்கும். அது எதனால குறையுது அப்படின்றத இந்த வீடியோ தெளிவா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல பார்த்துட்டீங்க பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க காரோட ஏர் ஃபில்டருங்க. என்னைக்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பாடியில நுரையீரல் வந்து ரொம்பவே முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட காருக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏர் ஃபில்டர் பார்த்தா இன்ஜின் வந்து உள்வாங்கக்கூடிய காத்து வந்து ஏர் ஃபில்டர் மூலியமா தான் வண்டியோட இன்ஜினுக்கு போகும். ஏர் ஃபில்டர் ரொம்பவே டஸ்டா இருக்கு, ரொம்பவே பல ஏர் ஃபில்டரா இருக்கு அப்படின்னா வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கம்மியாகும். பார்த்தீங்கன்னா உங்க காரோட டயர் பிரஷருங்க. நான் ஏகப்பட்ட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். என்ன ப்ரோ டயர் பிரஷர்னால மைலேஜ் குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி டயர் பிரஷர்னால மைலேஜ் குறையும். எனக்குமே பார்த்தீங்கன்னா உங்க காரோட டயர் பிரஷரா ஏனோ தானோன்னு வைக்காதீங்க. 35, 40, 32, 30 அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. உங்களோட கார்ல கம்பெனில இருந்து மேனுவல்ல சொல்லியிருப்பாங்க. ஒன்னு டிரைவர் சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும், இல்லையா நம்ம டோரோட எட்ஜஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற போது அதுல என்ன டயர் பிரஷர் கொடுத்துருக்காங்களோ அந்த டயர் பிரஷரை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க போறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க காரோட இன்ஜின் ஆயிலுங்க. ஏன்னா ஒரு இன்ஜின் ஆயிலுக்கு மைலேஜுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜின் ஆயிலுக்கு மைலேஜுக்கு தான் ரொம்பவே சம்பந்தம் இருக்கு. காரோட இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா அளவா இருக்கா, 2 கோடு இருக்கான்னு உங்களை பார்க்க சொல்ல கிடையாது. இன்ஜின் ஆயிலோட திக்னஸ் எப்படி இருக்கு, இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல கலரா இருக்கா, ரொம்பவே கருப்பா கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அதை இன்ஜின் ஆயில மாத்திருங்க. இன்ஜின் ஆயிலும் பார்த்தீங்கன்னா உங்க காரோட மைலேஜ் குறையிறதுக்கு ஒரு பாயிண்டா கூட இருக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் நீங்க போடக்கூடிய ஃபியூல் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கா, நல்ல டென்சிட்டியில் இருக்கா, குவாலிட்டியான பெட்ரோலா டீசல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஸோ மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்க காரோட மைலேஜை வந்து ரிவோக் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஸோ அது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல பார்த்துட்டீங்கன்னா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.